ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்ம இப்போ ஒரு குர்த்தி மெட்டீரியல் இதில் நம்ம ஒரு நெக் பேட்டர்ன் மட்டும் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் ஆரி பண்ணுறதுக்காக இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்கில் 2 லைன் ஜரி த்ரெட்டில் போட்டு எடுத்துக்கிறேன். இது என்னோடய குர்த்தி தான். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் இதில் சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்கேன். இது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நேராக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க் வச்ச மெட்டீரியல் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். அது இன்னுமே நல்லா கிராண்டாக உங்களுக்கு காட்டும். இப்போ நான் 2 லைன் ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஃப்ளவர்ஸில் எனக்கு ஒர்க் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதனால் நான் இப்போ ஒரு ஃப்ளவர் மட்டும் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன், நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன், ஆரி நீடில் 14.5 அந்த நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஃப்ளவர் எப்படி ஷேப் இருக்கோ அவுட்லைன் மட்டும் அதுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறதுல என்ன ஒரு கம்ஃபர்ட்னால், நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் மாற்றி நம்மளால் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். இது ஆரி காட்டினா அதில் இருக்க நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அதே ஸ்டேஜில் தான் உங்களுக்கு உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியும். எனக்கு இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நான் எனக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆங்கிளில் நான் மாற்றி ஆரி ஒர்க் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு இந்த ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது தெரியணுன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க. அதை பற்றின வீடியோஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு உடனே ரிப்ளையும் பண்ணுவேன். அவ்வளோதான், நான் ஃப்ளவர் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஜரி மட்டும் போட்டிருக்கறதுனால ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் அதை சுற்றி நான் ஒரு லைன் கிளாஸ் பீடியே கொடுத்துக்கிறேன். இது கிளாஸ் பீடு இல்லை கர்தானா எப்படி வேணாலும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமாக இந்த கிளாஸ் பீட்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு த்ரெட்டு ரொம்ப அடிக்கடிக்கு கட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக வச்சு பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு அடிக்கடிக்கு கட் ஆகாமல் இருக்கும். இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். ஸ்டிச்சிங் வீடியோ ப்ளஸ் அதனோட ஃபைனல் அவுட்புட் இருக்குது, எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் அந்த நெக்லைன் முடிச்சிட்டேன். இப்போ நான் சுற்றி ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த லைனுக்கும் நான் இதே கர்தானா வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். நான் பேசுகிற வாய்ஸில் எதாவது கிளாரிட்டி இல்லைனாலோ எதாவது ப்ராப்ளம் இருந்தனாலோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ சென்டராக உள்ள ஸ்பேஸ் நமக்கு எம்டியாக இருக்குது.
அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சமிக்கி ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதை வச்சு அந்த ஒரு சர்க்கிளாக இருக்க இடத்துல அப்படியே கொடுத்துக்கிறேன் நான் சென்டர் பார்ட்டில். இந்த ஒர்க் பண்ணோடனே இன்னுமே அது கொஞ்சம் கிராண்டாக தெரிஞ்சுது. ஒரு சம்கி, ஒரு சுகர் பீடு. நான் ஏன் க்ரீன் கலர் பீட் எடுத்திருக்கேன்னா, இது எல்லாமே நம்ம வேறு எதாவது கலர் போட்டாலுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சம்கியும் வந்து இந்த கோல்டன் கலர் எடுத்துருக்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு க்ரீன் மட்டும்தான் கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுனால எனக்கு வச்சு பார்த்தேன் ஒன்று. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த க்ரீன் கலர் சுகர் பீடை அதுக்கு மேலே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது நம்ம ஒர்க். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் நம்ம ஃப்ரேமை விட்டு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரேமை விட்டு கழட்டின உடனே இப்படி தான் இருக்குது நம்மளோட ஒர்க்கு. கரெக்டாக உங்களுக்கோட நெக்கு கீழே இந்த மாதிரி ஒர்க் வந்திருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த அதனோட வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, இல்லை நான் எதாவது மாற்றணுமானா எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.